என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே இருக்கும். என் தங்க பிள்ளையே, இன்று உன் அம்மா நான் உனக்கு ஒரு விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, மறைமுகமாக இருந்து கொண்டு என் பிள்ளைக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவரை நான் அடையாளம் காட்டி கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த துரோகத்திற்கு ஒரு ஆணும் பெண்ணும் செய்கின்றார்கள். இருவரும் தனித்தனியாகத்தான் திட்டமிட்டு செய்கின்றார்கள். இவர்கள் யார் என்று உனக்கு அடையாளம் காட்டித்தர இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நேருக்கு நேராக மோதுபவர்களை விட மறைமுகமாக இருந்து கொண்டு தாக்குகின்றவர்களின் பலம் சற்று அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு எண்ணம் இருக்கலாம், நம்மை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று. ஆனால் உன் தாயானவள் இந்த அம்மா அதனை அத்தனை எளிதாக விட்டுவிட முடியாது. இதை புரிந்து கொண்டு என் பிள்ளை நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லோராலும் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன், நான் உன்னிடத்தில் சொல்லும்போது கூட அம்மா என்ன இப்படி சொல்கின்றார் என்று நினைப்பாய். ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை அறியாமல் தான் என் பிள்ளை இப்படியெல்லாம் நீ பிணற்றி கொண்டிருப்பாய். உனக்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் பொய்யானது என்பதனை உனக்கு நான் சொல்லித்தர வேண்டும் என்றுதான் ஒரு தாயாக நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அம்மாவின் உண்மையான அன்பினை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக இன்று நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொள்வாய். அது மட்டுமல்ல, அவர்கள் யார் என்பதையும் நீ அடையாளம் கண்டு கொள்வாய். என் தங்கமே, மறைமுகமாக இருந்து கொண்டு ஒருவர் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றார் என்றால் இவர்கள் உன் அருகில் இல்லை என்றுதான் அர்த்தம். அது உண்மை. ஆனால் இவர்கள் உன்னோடு நெருக்கமாக இல்லை என்றுதான் அர்த்தம். நெருக்கமாக இல்லை என்று அர்த்தம் கிடையாது. தொலைதூரத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உன்னோடு இணைப்பில்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் மற்றவர்களிடம் உன்னை பற்றி பேசுகின்ற விதமே வேறு விதமாக இருக்கின்றது. நீ நினைக்கின்றாய், நாம் எல்லா விஷயங்களை இவர்களிடத்தில் தான் பகிர்ந்து கொள்கின்றோம், நமக்கு எதுவாக இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்வதற்கு இவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள், நமக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, நம் வாழ்க்கையில் நம் கஷ்டங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவும் நம் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கு மருந்தாகவும் யாருமே நமக்கு வாழ்க்கையில் இல்லை என்று என் பிள்ளை நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இவர்களை விட்டால் வேறு யாருமே இல்லை. நாம் எப்பொழுதும் இவர்களோடு தான் இணைப்பில் இருந்து இவர்களிடத்தில்தான் நாம் மனக்கவலையை பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி என் பிள்ளை உன் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, ஒருவரிடத்தில் எல்லா விஷயங்களை சொல்வதனால் உனக்கு ஆறுதல் கிடைக்கின்றது என்று சந்தோஷப்படுகின்றாய். இவர்கள் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் ஒன்ற ரகசியங்கள் எல்லாம் வெளியே செல்கின்றது என்பதனை ஏன் உணர மறந்து விட்டாய்? என் பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நான் சொல்கின்ற இவர்கள் 2 பேருமே மிகவும் நெருக்கமான உறவுகள். நீ எந்த ஒரு அழைப்பாக இருந்தாலும் இவர்களிடத்தில் தினமும் ஒரு அழைப்பு உனக்கு வராமல் இருக்காது. இவர்களோடு பேசிக்கொண்டே இருப்பாய். அவர்களும் எல்லாவற்றையும் சொல்வது போல சொல்லி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் இருந்து தெளிவாக தெரிந்து கொள்கின்றார்கள். என் பிள்ளையே, நீ இதையெல்லாம் அவர்களுக்கு சொல்வதோடு மட்டும் நிறுத்தி விடுவதில்லை. அவர்கள் மனதில் என்ன நினைக்கின்றார்கள் என்பதனை உன்னிடத்தில் சொல்லிவிட்டு, என் பிள்ளை, இதனால்தான் உன் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவிற்கு தள்ளி இருக்கின்றது என்று உன் அம்மா நான் இப்பொழுது சொல்கின்றேன். முழுமையாக கேள்.
என் பிள்ளையே, நீ இவர்களிடத்தில் சொல்கின்ற இந்த விஷயத்தினால் இவர்கள் நடத்தியது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா ரகசியங்களையும் மற்றவர்களிடத்தில் சொல்லியதோடு மட்டுமல்லாமல் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அந்த அளவிற்கு அவமானப்படுத்தி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் என்ன சொன்னாலும் இவர்கள் உன்னை பற்றி தவறாக சித்தரித்து கொண்டிருந்தார்கள். யாரை உண்மை என்று நம்பினாயோ, யாரிடத்தில் யார் நமக்கு நெருங்கிய சொந்தம் என்று சொல்லி அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாயோ, அவர்கள்தான் உன்னுடைய இத்தனை நிலைமைக்கும் காரணம் என்பதனை நீ இன்றாவது தெரிந்து கொள். என் தங்கமே, உன் தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவரினுடைய பையன் நான் சொன்ன பின், அதுபோல உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்த சகோதரனுடைய பெண், அதாவது ஒன்று உன்னுடைய அத்தையின் மகன், இன்னொன்று உன்னுடைய பெரியப்பாவினுடைய மகள். அது பெரியப்பா அல்லது சித்தப்பா அண்ணனாக இருக்கலாம் அல்லது தம்பியாக இருக்கலாம். அதே நேரத்தில் அண்ணா உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த அக்காவின் மகன் அல்லது தங்கையினுடைய மகன். இந்த 2 பேருக்கும் எதற்காக உன் மீது இத்தனை வஞ்சம் என்று உனக்கு யோசிக்க தோன்றுகின்றது அல்லவா? என் பிள்ளையே, எந்த உறவாக இருந்தாலும் பொறாமை எண்ணங்கள் இப்பொழுது எல்லாம் அதிகமாக இருக்கின்றது. நம்மை விட மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். உன்னோடு யாராவது நன்றாக பேசிவிட்டால் எதையாவது சொல்லி அதை தடுக்கத்தான் முயற்சிகளை செய்கின்றார்கள் தவிர ஒருபொழுதும் அவர்கள் அவர்களாகவே இருக்கட்டும் என்று இவர்கள் நினைப்பதில்லை. நீ மற்றவர்களை பற்றி பேசுகின்ற விஷயத்தை அப்படியே கேட்டுக்கொண்டு இவர்கள் பேசியதையும் சேர்த்து நீ பேசியதாக சொல்லி மற்றவர்கள் முன்னிலையில் தெரிவித்து விடுகின்றார்கள். இதையே இவர்கள் இவ்வளவு தைரியமாக சொல்கின்றார்கள் தெரியுமா? ஏனென்றால் இதற்கு ஏற்ற குழந்தைதானே. நாளை இவர்கள் பேசிய விஷயத்தையும் நீதான் சொன்னதாக சொன்னால் அப்பொழுது நீ இல்லை என்று மாத்தும். இந்த அளவிற்கு தான் மறதி உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. நீ நடந்து கொள்கின்ற விதத்தை அவர்கள் கூறியதாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை என் பிள்ளையின் வாழ்க்கையில் மாற வேண்டும். உன்னை பகடைக்காயாக யாரும் பயன்படுத்தக்கூடாது. உன் முன்னால் ஒன்றும் உன் பின்னால் ஒன்றும் யாரும் பேசக்கூடாது. அதற்கு என் பிள்ளை முதலில் இந்த உறவுகளை உன் வாழ்க்கையிலிருந்து களையெடுப்பதை விட யாரிடத்திலும் முதலில் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக பகிர்ந்து கொள்ளாமல் ஒதுங்கி உன் மனதிற்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை தோன்றுகின்றதா என்று நீ உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே. என்னிடத்தில் நீ கூறு, என் அன்பு குழந்தையே, உன் அம்மா நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் வராது. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.